அமேசான்லேருந்து ஒரு 12 பீஸ் வாட்ச் வைக்கிறது, அப்புறம் ஜுவல்லரி வைக்கிற ஒரு பாக்ஸ் ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தேன். வந்திருக்கு. பேக்கேஜிங் நீட்டாக தான் வந்திருக்கு. உள்ளே எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். இந்த பாக்ஸ் எடுத்து வச்சிடலாம். இந்த பாக்ஸை பார்ப்போம். இந்த பாக்ஸையும் இப்போ பிரிச்சிடலாம். இந்த பாக்ஸும் உள்ள ஒரு பாக்ஸ் இருக்குது, கவர் இருக்குது. எப்படி தூக்கலாம்? கவுத்து போட்டு எடுக்கலாம். தெர்மாக்கோல்லாம் வச்சு பேக் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்கு. நம்ம டப்பாவை தூக்கி வச்சிடலாம். இதுதான் வந்திருக்கு. பிளாக் கலர் ஸ்டிச்சிங்ஸ் நீட்டாக இருக்குது. ஸ்டிச்சிங்கெல்லாம் நீட்டாக இருக்குது. இங்கே ஒரு மிரர் கொடுத்துருக்காங்க அக்ரிலிக்கில். இதை இப்படி வச்சு இந்த 2 அழுத்தி இப்படி திறக்கணும். வாட்ச் வைக்கிறது கொஞ்சம் இந்த ஸ்பாஞ்சு ஓகே தான், ஒன்றும் பெரிய குவாலிட்டிலாம் இல்லை, ஓகே தான் இருக்குது. ஸோ இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கிற பீஸ். இதெல்லாம் வாட்ச் இப்படி வச்சு அடுக்கி பார்த்து எப்படி இருக்குன்றது பார்க்கலாம். இத்தனை வாட்ச் என்கிட்ட இல்லை, பட் ஃப்யூச்சரில் வாங்கலாம். ஆனால் இப்போது வாட்ச் வைக்கிறதுக்கு பாக்ஸ் இல்லைன்னு தான் இதை வாங்கியிருக்கேன். ஜுவல் வைக்கவும் பாக்ஸ் இல்லை. அப்படி இப்படியே கிடக்கிறதுக்கு நம்ம நீட்டாக ஒரு பாக்ஸில் போட்டு வச்சா நல்லாயிருக்கும். கீழே ஜுவல் வைக்கிறதுக்கு கம்பார்ட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி நான் எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை, ஓகேயாக தான் இருக்குது. தூசியாக இருக்குது, தொடச்சிக்கலாம். இதுக்குள்ளே ஒரு சாவி இருக்குது, சாவி கொடுத்துருக்காங்க. பரவாயில்லையே, சாவி போட்டு லாக் பண்ணிக்கலாம். ஜுவல்லரிக்கு இல்லை, வாட்சுக்கு மட்டும்தான் லாக்குன்னு நினைக்கிறேன். சரி, ஓரளவுக்கு தொடச்சிட்டேன். இப்போ என்கிட்ட இருக்கிற வாட்ச் கலெக்ஷன் காமிக்கிறேன். என்னென்ன உள்ளே வைக்க போகிறோன்றதை பார்ப்போம். இது என்கிட்ட இருக்கிற ஒரு ஃபயர்போல்ட் வாட்ச். இதை இந்த கலெக்ஷனில் சேர்த்துருக்கலாம். இருக்கிற ஒரு ஸ்மார்ட் வாட்ச் தான். இது பாக்ஸில் போடாமல் ஸ்க்ரீன்லாம் கொஞ்சம் ஸ்க்ராச்சஸ் ஆகிடுச்சு. ஸோ அதை இந்த பாக்ஸில் போட்டு வச்சுருவோம். கொஞ்சம் ஃப்ளிம்ஸியாக தான் இருக்குது. பாக்ஸோட குவாலிட்டி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணோம். இது என்னோடய ஃபாஸ்ட் ட்ராக் வாட்ச், லெதர் ஸ்ட்ராப்போடு வந்தது. இது என்னோடய பாஸோட கிஃப்ட் ஆக்சுவலாக, பழைய கம்பெனியில். ஸோ இதோட ரேட்டில் எனக்கு என்ன ஞாபகம் இல்லை, நீங்கள் ஸ்டாப் பண்ணிடலாம். இது என் ஒய்ஃபோட கிஃப்ட்டு, சொனாடா ஸ்லீக். இது ரொம்ப எனக்கு பிடிச்ச வாட்ச் இது ஆக்சுவலாக. ரொம்ப நீட்டாக ஸ்லிம்மாக சூப்பராக இருக்கும். இதையும் இதுக்குள்ளே வச்சிடலாம்.
இந்த வாட்சோட அன்பாக்சிங் நீங்கள் பார்த்துருப்பீங்க என் சேனலில், பார்க்கலன்னா போய் பார்க்கலாம். HMT ஸ்டெல்லர் ஓப்பன் ஹார்ட். இந்த வாட்சுக்காக தான் ஆக்சுவலாக இந்த பாக்ஸே வாங்குறதுக்கு, நீட்டாக வச்சுக்கணும், அடிக்கடி எடுத்து போடணும் அப்படின்றதுக்காக. இதுவும் சொனாட்டாவும் பக்கத்தில் இருக்கட்டும். இதுக்கு அடுத்து என்கிட்ட இருக்கிற வாட்ச் பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட் ட்ராக். இது வந்து ஒரு மிலிட்ரி டேக் மாதிரி இருக்கும் இந்த வாட்ச்சு. ஸோ இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது. இதுவும் பத்திரமா வைக்கணுன்னு தான் இந்த கேஸ் வாங்கினது. கொஞ்சம் தள்ளியே வச்சுப்போங்க இந்த இடத்துல. இது இன்னொரு வாட்ச். இதுவும் ஃபாஸ்ட் ட்ராக் தான். இது நான் அதையும் யூஸ் பண்ணுறதில்ல. ஸோ பேட்ரி ஓடாமல் தான் கிடக்குது. பட் இது அடிக்கடி நான் வாட்சு கையில் போய் இடிச்சுப்பேன். அப்படி இடிக்காமல் இருக்கணும் தான் இந்த வாட்சும் வாங்கினது. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த 2 வாட்சும் வாங்கி. ஸோ இதையும் இந்த இடத்துல வச்சிடலாம். ஸோ இவ்வளோ தான் வாட்ச் கலெக்ஷன். ஜுவல்லரி என்றது பெருசாக எதுவும் இல்லை, பட் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதில் ஒரே ஒரு ரிங்கு மட்டும் இருக்குது. அந்த ரிங்கை மட்டும் இதில் வச்சிடலாம். இந்த ரிங்கு வைக்கிறதுக்கான கேஸ் தான் நினைக்கிறேன். இல்லைனாலும் சும்மா வச்சுப்போம். ஸோ இதுதான் இப்போதைக்கு கலெக்ஷன். இந்த எம்டி இடத்தெல்லாம் கூடிய சீக்கிரம் ஃபில் பண்ணலாம். ஓகே, சாவி எப்படி பூட்டுதுன்னு பார்ப்போமா? வச்சு ரைட் சைட் டர்ன் பண்ணால் லாக் ஆகிடுது. ஓப்பன் பண்ணோன்னா அழுத்தி ஓப்பன் பண்ணிக்கலாம். இன்னும் ஒரு வாட்ச் இருக்குது ஒய்ஃபோடது, அதையும் சேர்த்து உள்ளே வைக்க சொல்லியிருக்கேன். அதை போய் எடுத்துகிட்டு வரேன். இது என் ஒய்ஃபோட ஸ்மார்ட் வாட்ச். அதையும் இந்த பாக்ஸில் வைக்கணுமா? சரி, வச்சிடலாம். பெரிய டேல தூக்கி மேலே வைக்கணும்னு நினைக்கிறேன். இடிக்குது. ஸோ இதுதான் என்னுடைய வாட்ச் கலெக்ஷன். நீங்கள் இங்கே வந்துடுங்க, இடிச்சிக்கிட்டு இருக்கீங்க.